வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். நம்ம அதுல என்ன படிச்சுட்டு இருக்கோம்? அதாவது முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள்ல அறிவு செல்வம். அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல செல்லகுட்டி என்ன சொன்னாங்க? அதாவது நீங்க இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. அது எனக்கு சரியா புரியல அந்த லாஜிக்கே அப்படின்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்க? அதாவது நமக்கு அறியாமைன்ற அந்த இருள் அது நீங்கும் எப்ப அந்த மெய்ப்பொருளை காணும் பொழுது. அதாவது நம்ம கிட்ட தெளிவான ஒரு அறிவு அது இருக்கும் பொழுது நம்ம கிட்ட அறியாமைன்ற இருள் நீங்கும்னு சொன்னோம் இல்லையா? அது புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு திருவள்ளுவர் தாத்தா அதுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற குழப்பங்கள், சந்தேகங்கள் நீங்கணும். அப்பதான் ஒரு தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கும். அப்பதான் அந்த முட்டாள்தனம், அந்த அறியாமை நம்ம கிட்ட இருந்து நீங்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன சந்தேகங்கள் நீங்கணும்? அது என்ன மாதிரியான சந்தேகங்கள் நீங்கணும் நம்ம கிட்ட இருந்து? என்ன மாதிரியான குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா இன்னைக்கு சொல்றாங்க. ஒண்ணு சிற்றின்பம், இன்னொன்னு பேரின்பம். இத பத்தின புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. சிற்றின்பம் அப்படின்னா என்னது? சின்னத்தனமான ஒரு இன்பம் அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல உள்ள பொருள்கள் மேல நமக்கு ஒரு பற்று இருக்கு இல்லையா? அதனால கிடைக்கக்கூடிய இன்பம் அதை என்ன சொல்றாங்கன்னா சின்னத்தனமான இன்பம், ஒரு சின்ன சின்ன இன்பம், சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு பணம் மேல ஒரு ஆசை. அதனாலதான் இப்ப இந்த உலகத்துல வாழணும்னா பணம் வேணும்னு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மேல ஒரு ஆசை, ஒரு பற்று இருக்கு. சரிங்களா? அதுவே அந்த பணம் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த இன்பம் போய் உடனே நமக்கு என்ன வந்துரும்? துன்பம் தான் வரும் இல்லையா? அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால அந்த அந்த இன்பம் நிலையானது இல்ல. அதனாலதான் அது சின்னத்தனமான இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற பொருள்கள் மேலேயே நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம வச்சிருக்கிற காரோ பைக்கோ இல்ல நம்ம வீட்டுல வச்சிருக்கிற ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான பொருள்கள், அதாவது தங்கம் வைரம் இதெல்லாமே சொல்லலாம். சரிங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச Dress, வாட்ச், இப்படி இப்படி இந்த உலகத்துல நிறைய பொருள்கள் சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? இந்த பொருள்கள் மேல உள்ள ஆசை, அதனால கிடைக்கக்கூடிய இன்பம் தான் சின்னத்தனமான இன்பம். இந்த பொருள்கள் மேல உள்ள ஆசையினால அது நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு துன்பத்தை தான் தரும். ஒரு பொருள் மேல ஆசைப்படுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல, இல்ல அது அந்த பொருள் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? உடனே உடனே அழுக வந்துரும். உடனே அது பெரிய துன்பமா நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அந்த இன்பம் எங்க போச்சு? காணாம போச்சு இல்லையா? அப்ப இந்த சிற்று இன்பங்கள் எப்பவுமே நமக்கு துன்பத்தை தான் தரும். இதுல நீங்க ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும். இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் இருக்கு இல்லையா? அது மேல நீங்க ஆசை வைக்கும் பொழுது உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஒரு இன்பம் கிடைக்கிற மாதிரி தோணினாலும் கடைசியில அது உங்களை துன்பத்துல கொண்டு போய் விட்டுடும். இதுல நீங்க குழப்பம் இல்லாத ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. இதுதான் மெய் உணர்தல். சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் பேரின்பம் சொன்னோம் இல்லையா? எப்ப இந்த இந்த உலகத்துல உள்ள அந்த பொருள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது எப்ப வேணா நம்மளை விட்டு போகும், இதனால நமக்கு துன்பம் தான்ற ஒரு தெளிவுக்கு வரீங்களோ, அப்ப என்ன ஆகும்னா உங்களோட கடவுளோட அருள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிக்கும். இந்த தெளிவு யாருக்கு இருக்கோ, இந்த மெய் உணர்தல், இந்த மெய் அறிவு யாருக்கு இருக்கோ அவங்கள கடவுள் நோக்கி வர ஆரம்பிப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா? அது உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதுல இருந்து எப்ப விடுபட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கீங்களோ, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்ட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப என்ன ஆகும்? அப்ப பிரபஞ்ச சக்தி உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்தி, அந்த இறைமை இருக்கு இல்லையா? இப்ப அதனால உங்களுக்கு என்னைக்காவது ஒரு துன்பம் வருமா? நிச்சயமா வரவே வராது. எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். இப்ப கடவுளே உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? உங்க கூட எப்பவுமே சப்போர்ட்டா காடே இருக்காரு அப்படின்னா, அந்த பிரபஞ்ச சக்தியே உங்ககிட்ட இருக்குன்னா, உங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்குன்னா உங்களுக்கு எப்பவுமே என்னதான் இருக்கும்? ஹாப்பினஸ் தான் இருக்கும். அங்க துன்பம் வர்றதுக்கு இடம் இருக்கா?
இல்லவே இல்ல. அததான் அதனால பேரின்பம் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. அதுதான் பெரிய இன்பம் நமக்கு. அது எப்பவுமே நமக்கு துன்பத்தையே தராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 2 விஷயத்துல உங்களுக்கு நல்ல தெளிவு இருந்துச்சுன்னா, அதுதான் என்னது? வந்து மெய் உணர்தல். அந்த மெய்ப்பொருளை காண்ற அந்த அறிவு. இதுதான் அந்த மெய்ப்பொருளை காண்ற அறிவு. இந்த சந்தேகங்கள் நீங்கிடுச்சுனாலே உங்களுக்கு அந்த மெய் உணர்தல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த 2 விஷயங்கள் சிற்றின்பம், பேரின்பம். இது 2த்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இதுதான் ஆன்ட்டி இங்க பிக்சரா காமிச்சிருக்கேன். நோ டவுட். உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. எதுல? இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் இருக்கு இல்லையா? அது மேல இருக்கிற ஹாப்பினஸ்க்கும், இந்த காட் அது மூலமா நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ்க்கும் உள்ள அந்த வித்தியாசம். சரிங்களா? இது சிற்றின்பம், பேரின்பம். இதுல உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. இப்படி டவுட் இல்லைன்னா அதுதான் மாசறு காட்சியவர், தெளிந்த அறிவுடையவர். சரிங்களா? இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே என்னதான் இருக்கும்? ஹாப்பினஸ் தான் இருக்கும். அதுதான் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தந்தாங்க. இத இங்க பாருங்க. இந்த பிக்சர்ல பாருங்க. இந்த பிக்சர்ல என்ன வேர்ல்டு திங்ஸ் ஹாப்பினஸ் எல்லாம் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? அந்த பிரபஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. காட நோக்கி போயிட்டு இருக்காங்க. காடு தான் எப்பவுமே நமக்கு நல்ல ஹாப்பினஸ குடுக்குறவங்கன்ட்டு அந்த பிரபஞ்சம் தான் நமக்கு எல்லாமே. சரிங்களா? அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போறாங்க. போகும்பொழுது காட என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கை கொடுத்து எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு நல்லதாவே நடக்கிறதுக்கு பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப எப்பவுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கும். இது எந்த திருக்குறள்ல நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்கன்னா, மெய்யுணர்தல் அதிகாரத்துல ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. அதாவது ஐயம்னா என்னது? அதான் டவுட். என்ன டவுட் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஆன்ட்டி? அந்த டவுட்ல இருந்து நீங்கி தெளிந்த அறிவு, இந்த மெய் உணர்தல் அந்த அறிவு வந்துடுச்சுன்னா, அந்த வையம் அப்படின்னா என்னது? நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த வேர்ல்டு, இதுல இருக்கக்கூடிய இன்பம் இதெல்லாம் நீங்கி யார் வெளியில வராங்களோ அவங்களுக்கு வானம் நனியது உடைத்து. வானம்னா என்னது? அந்த பிரபஞ்சம். சரிங்களா? அவங்களுக்கு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நனியதுன்னா என்னது? அவங்க கிட்ட நியர்பையா வந்துகிட்டே இருக்குமா. சரிங்களா? அந்த வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாம் பெரிய ஹாப்பினஸ் இல்லைன்னு யார் தெளிஞ்சு வெளியில வராங்களோ, இந்த உலகத்துல உள்ள இன்பத்துல இருந்து அவங்க நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரபஞ்சத்தை நோக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். நனியது உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம திருவள்ளுவர்த்தை தான் இந்த திருக்குறள்ல சொல்லித் தராங்க. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. நனியது உடைத்து. சரிங்களா? இதுதான் குறள். இருந்தாலும் நம்ம செல்லக்குட்டி மறுபடியும் எப்பயுமே கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. என்ன டவுட் கேக்குறாங்க? சரி திருவள்ளுவர் தாத்தா, ஒருவேளை அந்த மெய்ப்பொருள் காணும் அறிவு எனக்கு இல்ல. எனக்கு அந்த அறிவே இல்ல. எனக்கு அந்த சந்தேகங்கள்லாம் அதாவது பிரிச்சு பார்த்து அதுல தெளிற அறிவு எனக்கு இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அப்படி என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்க இந்த செல்லக்குட்டீஸ்க்கு நீங்க பதில் சொல்லி அனுப்புங்களேன். ஒருவேளை நமக்கு இந்த மெய்ப்பொருளுக்கான அறிவே இல்ல அப்படின்னா என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதில. இதுதான் எனக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.